ஏற்கனவே நீங்க 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கொஞ்சம் போர் அடிக்கும் சார். எனக்கு அப்ப இந்த கேள்வி நான் அப்படி வச்சுறேன். ஏன் ஆண்களுக்கு வீடு சுவாரஸ்யமா இல்ல? இந்த எபிசோடு ஒன்று பார்த்தேன் நீயா நானால. பசங்க என்ன பண்ணுறாங்க, வேலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேங்கிறதுக்காக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வீடியோ கேம் ஆடுறதோ இல்லைனா ஃபோன் யூஸ் பண்ணுறதோ. அப்போ தான் ஒன்று யோசித்தேன், இப்போலாம் வர பசங்க ரொம்ப லோன்லியாக இருக்காங்களே, பசங்க லோன்லினஸ் ரொம்ப பெரிய மேட்டர் ஆகிக்கிட்டே இருக்கே, இல்லைனா சும்மா சோஷியல் மீடியாவில் கிளப்பி விடணுன்ட்டு கிளப்பி விட்றாங்களா? இதில் ஸ்பெசிஃபிக்காக பசங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போலாம் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறது இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது, ஃபேமிலியோட டச்சில் பெருசாக இல்லை, கரியர்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் பிரச்சனையா? சரி, என்ன பிரச்சனை தான் இது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அலசி ஆராயலான்னு பார்த்தேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே, சேனலுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி எல்லாம் 10 நிமிஷம் வீடியோ வாரம் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா? இனிமேல் 10 நிமிஷம் வீடியோ போட போகிறது கிடையாது. 20லேருந்து 30 நிமிஷம் வீடியோ தான் போட போகிறேன். வீடியோ எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் என்ன ஒரு டாபிக் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம், டீப்பாக இருக்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலாம், டீப்பாக அது என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கலாங்கிற ஃபார்மேட் தான் வீடியோ எஸ்ஏ ஃபார்மேட். 20-30 நிமிஷம் ஃபார்மேட்டாக போடுறதுனால 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்லோட் பண்ண போறேன். பெரிய வீடியோவா அப்லோட் பண்ண போறேன். இந்த மாதிரி வீடியோ டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் டிஸ்கஷன் பேஸ்டா இருக்கிறதுனால கமெண்ட் செக்ஷனை வந்து டிஸ்கஷனுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க நம்ம எப்படி இருக்கோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் எதனால நம்ம லோன்லியாக ஃபீல் ஆகிறோம்? லாஜிக் லைட்டாக இடிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போது லோன்லினஸ்ங்கிறது வந்து ஃபிசிக்கலாக நம்ம கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால லோன்லியாக இருக்க மாட்டோங்கிறது கிடையாது. எப்போ வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா, மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் பெருசாக இல்லாத போது தான் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் ஸ்கூல்லேருந்து காலேஜில் கேதர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 50 பேர்கிட்ட இருப்பாங்க. 50 பேரோடையும் நிறைய பேசுவேன், எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் லோன்லியா தான் ஃபீல் ஆச்சு. அந்த டைம்ல நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், பசங்க தான் நம்ம லோன்லியா இருக்கும், நம்மளோட தான் பேச யாரும் இஷ்டப்பட மாட்டேன்றாங்க, நம்ம பிரச்சனை பத்தி தான் கவலைப்பட மாட்டாங்க, இது வந்து பசங்க எக்ஸ்க்ளூசிவ் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டேட்டா எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஒரே அளவுக்கு தான் லோன்லியா இருக்காங்க. ஒரே பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் தான் லோன்லியா இருக்கு. ஆனா இது நமக்கு ஏன் மோசமா ஆகுதுன்னா, லோன்லியா ஃபீல் ஆகும் போது இதுக்கு கோப் அப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோங்கிறது தான் நம்ம 2 ஜெண்டர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். வளரும் போது பார்த்தோம்னா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் கம்ப்ளீட்டா வேற என்வாயர்மெண்ட். பொண்ணுங்களுக்கு வந்து சில சில சொசைட்டல் பிரஷர்ஸ்லாம் இருக்கிறதுனாலே அவங்க வந்து கட்டாயத்தினால சில விஷயம்லாம் சின்ன வயசுல இருந்தே டெவலப் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சர்வைவல்காகவே ஃபிட் இன் பண்றதுக்காகவே அடிக்கடி யோசிச்சு வாழ வேண்டியதா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அதிகமாவே டெவலப் ஆயிருச்சு. நம்மளோட கண்டிஷனிங் சின்ன வயசுல எப்படி இருந்துச்சுன்னா, டஃப்பா இருக்கணும், ஸ்டோயிக்கா இருக்கணும், பெருசா இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, வல்னரபுளா இருந்தா வீக்கா இருக்கிற மாதிரி, அதுவும் ஹெல்த்தி வேல, இதுக்கான கட்டாயமும் நம்மளுக்கு இருந்தது இல்லை, யாரும் சொல்லி கொடுத்ததும் இல்லை. இப்போ நம்ம அப்பா பார்த்து வளர்றோமோ இல்ல படம் பார்த்து வளர்றோமோ, அதுல இருக்க கேரக்டர்ஸ் பார்த்து வளர்றோமோ, இல்லனா மீம்ஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே பார்த்து வளருவோம்ல, அதுல வந்து பசங்க நம்மளோட எமோஷன்ஸை வந்து பெருசா வெளிப்படுத்தாம உள்ள தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தானே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லைஃப் வாழணும், அப்படிதான் பசங்க நான் வாழணும் போலங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து அப்படியே கண்டிஷன் ஆயிடும். அந்த மாதிரி கண்டிஷனிங்ல வளர்ந்ததுனால ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாருக்குமே என்ன மாதிரி ஆச்சுன்னா, லவ்வுக்கு வந்து நம்ம டிசர்விங்கே கிடையாது, பசங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாதான் லவ் கிடைக்கும், காசு இருந்தாதான் லவ் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் நம்ம பிரெயின்ல நம்மளுக்கே செலுத்தப்பட்டது. ஆனா இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமோஷன்ஸ்லாம் காணாம போகாது, அந்த இமோஷன்ஸ்லாம் உள்ள வந்து புதஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, லேட்டர் ஆன் லைஃப் வந்து நமக்கு இந்த இமோஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. லேட்டர் ஆன் லைஃபும் இமோஷனல் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல. லேட்டர் ஆன் லைஃப் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா புதுசு, அது எப்படி நம்மளுக்கு அணுகணும்னே தெரியாது, அப்படி நம்ம பழக்கப்பட்டதே கிடையாதுனால நம்மளுக்கு கல்யாண வாழ்க்கையில எப்படி வாழணும்னே தெரியாம போய், ஸ்கூல்ல இருந்தே பசங்களும் பொண்ணுங்களும் பேசக்கூடாதுன்ட்டு சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களோட பேசும் போதே டர்ரா இருக்கும் இல்லையா, வளர்ந்ததுக்கு அப்புறமும் டர்ரா இருக்கும். இந்த மாதிரி இமோஷனல் கண்டிஷனிங்லாம் பாட்டில் போயிருச்சா, இப்போ வந்து 9 to 5 6 7 ஒரு வேலைக்கு போறோம், செம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, வேலையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுதில்ல. வேலையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமோஷனலாக ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாததுனால வேலையிலே வந்து நம்மளோட ப்ரெஷரோட பேண்ட்வித் ரீச் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, ஃபாதராக இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, கணவனாக இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அதுக்கான பேண்ட்வித்தே நமக்கு கிடையாது. இதோடையே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஓவர், இதுக்கு மேலே நம்மளால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வேற எங்கேயும் கொடுக்க முடியாததுனால கம்ப்ளீட்டா இதுல இருந்து டிட்டாச் ஆயிடுறோம்ல. 18 வயசுல இருந்தோ 21 வயசுல இருந்தோ இதே மாதிரி இருந்துட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த செல்ஃப் ஹேட்ரடு,
நம்ம மேலேயே ஒரு கோவம், நம்ம மேலேயே ஒரு வெறுப்பு அதெல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டே வருது. இதே தான் வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கேரி ஆகுது. வளர்ப்பு விதம் வந்து கொஞ்சம் நம்மள கோல்ட் ஹார்ட்டடாக வளர்த்ததுனால நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாயிருது. இப்போ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஒன்று தேடிட்டு இருக்கோம், அப்ரோச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னா ஒரு 2-3 ரிஜெக்ஷனுக்கு அப்புறமே நான் வந்து அன்லவபிள், எனக்கு யாருக்குமே என்னை பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கே உடனே வந்துடும். ஒரேடியாக அதுக்கப்புறம் இந்த டேட்டிங் சீன்ல இருந்தோ காதல் பண்ற சீன்ல இருந்தோ நம்மளே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மறுபடியும் லோன்லினஸ்க்கே தான் போறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல வந்து ஒரு ரிசர்ச்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஹியூமன் வளர்ச்சிக்கே சோஷியல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டிவா ஒரு நெட்வொர்க் இருந்தாதான் நம்ம மன நிம்மதிக்கே ரொம்ப நல்லது. கஷ்ட காலத்துல நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆளுங்களே இருப்பாங்க. இதே ரிசர்ச்சர் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்க்ராலிங் ஹேபிட் அதிகமாயிடுச்சுல, இந்த மாதிரி டைம்ல நம்மளோட லைஃபை வந்து மற்றவங்க கிட்ட காட்டாம இன்னொருத்தவங்களோட லைஃபை மட்டும் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னமும் தான் லோன்லினஸுக்கு ஆட் ஆகுது. ஏன்னா ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களோட ரியாலிட்டியை வந்து நம்மளோட ரியாலிட்டியோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோஷியல் மீடியாவில் சோஷியலைஸ் பண்ணுறதே நிறுத்திடுறோம், கன்சியூம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளோட தாட்ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ நம்மளோட லைஃபோ பகிரும்போது தான் மற்றவங்க நம்ம கிட்ட பேச வரதுக்கான ஒரு ஆப்ஷனே ஓப்பன் ஆகுது. நம்ம ஒன்றுமே ஒருத்தர்கிட்ட காட்டாத போது எதை பார்த்து நம்ம கிட்ட பேச வருவாங்க. அதே மாதிரி டைமில் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ஏதாவது போஸ்டோ ஸ்டோரியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதோ ரிப்ளை பண்ணுறதோ அதில் எங்கேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம். பர்சனலாக ஒருத்தர்கிட்ட ரீச் அவுட் பண்ணிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் இன் பண்ணுறதோ, அவங்கள பற்றி சும்மா செக் இன் பண்ணுறதோ, அவங்க வாழ்க்கையை பற்றி செக் இன் பண்ணுறதோ, அந்த மாதிரி பண்ண மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் டீப்பன் ஆகும். இதெல்லாம் நிறைய பண்ணுறது யாரு? பொண்ணுங்க. குளோபல் டேட்டா படி 24% மென் விமன் 2 பேருமே லோன்லியா இருக்காங்க. 2 பேருமே ஒரே பர்சன்டேஜ் தான். ஆனா மென் மட்டும் பாத்தீங்கன்னா 3.5 டைம்ஸ் மோர் லைக்லி ஃபார் சூசைட்னா லோன்லினஸ் சேமா தானே இருக்குது. என்ன அதுல ஆட் ஆகுதுன்னா ஐசோலேஷன் ஆட் ஆகுது. நம்மள தனிமைப்படுத்திடுறோம், ஐசோலேட் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம லோன்லினஸை இன்னும் மோசமாக்குறதுக்கான காரணம். நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் காரணம். ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி நம்ம ஐசோலேட் பண்றது ஆல்ரெடி லோன்லியா இருக்கும் போது. லோன்லியான டைம்லயும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டாதான் லோன்லினஸை ஃபைட் பண்ண முடியுது. இதுதானே பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அவங்கள பார்த்து இப்படிதான் லோன்லினஸ் எல்லாம் ஃபைட் பண்ணணும்ட்டு நம்பி இன்னும் மோசமா தான் ஆகிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கரெக்டா ஆப்போசிட்டா எப்படி வாழணுங்கிறது வந்து இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆல்ஃபா லைஃப் ஸ்டைல், ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கணும், காசு நிறைய தான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் பொண்ணுங்க வருவாங்க, இல்லனா பொண்ணுங்களுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது, பொண்ணுங்க வந்து நம்மள மதிக்கவே மாட்டாங்க, ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க, என்னதான் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் நம்மள வந்து பேச மாட்டாங்க, நல்லவங்கள தான் ஏமாத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அப்சார்ப்டான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நம்மள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பாட்காஸ்ட்ல என்ன நடக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சில பேர் எல்லாம் யாருக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் அதிகமா இருக்கு, யாருக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் கம்மியா இருக்குன்னு வேணும்னே என்ன பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் ஜெனரல் நாலேஜ் கம்மியா இருக்கோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு ரவுண்டா உட்கார வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி எல்லா பொண்ணுங்களுமே மக்கு, எல்லாருமே ஏமாத்துறாங்க, எல்லாருமே காசுக்காக தான் வராங்க, அவங்கள கலாச்சி அவங்கள அசிங்கப்படுத்தி நமக்கு பொண்ணுங்க கிடைக்காததுக்கு காரணம் வந்து அவங்க முட்டாளா இருக்கிறதுனால தான், அவங்க ஏமாத்துறதுனால தான், அவங்க காசு எதிர்பார்க்கறதுனாங்கிற மாதிரி ஒரு ஹேட்ரடோ இப்படிதான் எல்லாருமே இருக்காங்கிற மாதிரி ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த குட்டி பாப்புலேஷன் தான் மொத்த ஜெண்டருமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சைட்ல இருந்து ஹேட் நிறைய ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்னல சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாரும் ஒன்று கூடி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்லாம் போட்டு அப்படி வாழ்ந்தாதான் கொஞ்சம் லோன்லினஸ்லாம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னல. சோஷியல் மீடியாவில் வந்து சில ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதோ அதை பற்றி பேசுகிறதோ நிறைய யார் பண்ணுவான்னா பொண்ணுங்க தான். இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு அவங்களோட ஃபாலோயிங்க்கும் இம்பார்ட்டன்ட், அவங்க பிஸ்னஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு லோன்லினஸை ஃபைட் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட், கம்யூனிட்டியோட ஒன்றா இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் நமக்கு கோபம் வருது இல்லை. டான்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கோபம் வருதில்ல, அதில் காசு சம்பாதிச்சா. இதெல்லாம் ப்ரிடாமினண்ட்டாக பெண்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பெண்கள் மேலே ஸ்பெசிஃபிக்காக கோபம் வருது தானே. ஆனால் இப்படி பண்ணாதான் சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு கோபம் வருது. லோன்லினஸை இப்படி ஃபைட் பண்ணுறதுக்கு ப்ரூஃபே இருக்குல்ல. லோன்லினஸ் ஃபைட் பண்ணுறவங்க மேலே ஏன் நமக்கு கோபம் வருது? சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூவான மெத்தட், ரொம்ப ஒர்க் ஆகிற ஒரு மெத்தட். ஃபாலோயிங் இன்க்ரீஸ் பண்ணுனா அவங்க அதை பண்ணுவாங்க, அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது வந்து கிரிஞ்செல்லாம் கிடையாது. இந்த ஃபேஸை தாண்டி இப்போ ஏஐ ஃபேஸ் வந்துருச்சுல, ஏஐயில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இதே பிரச்சனை மறுபடியும் இன்டென்சிஃபை ஆக போகுது. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏஐ பாட்ஸ் கொண்டு வந்தாச்சு, ஏஐ ஆப்ஸும் வரப்போகுது. பேண்டமிக் டைம்லேயே பார்த்தோம்ல, வீட்டிலே இருக்கும் போது டெக்னாலஜிக்கு நிறைய அடிக்ட் ஆகும் போது டெக்னாலஜிலேயே ஊர்ந்து கிடக்கும் போது நம்ம லோன்லினஸ் மோசமாச்சா. ப்ரொஃபசர் லிபர்ட்டி விட்டரெட் என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த லோன்லினஸ் ப்ராப்ளம் ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மோசமாக தான் ஆக போகுது. ஏஐ பாட்ஸ் என்ன பண்ணும்? கண்டிப்பாக உங்களை திரும்ப லவ் பண்ணும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்தாலே லவ் பண்ணும். நம்மளுக்கு இருக்கிற ஃபேண்டசிஸ் எல்லாம் ஓப்பனாக பேசுறதுக்கு அலோவ் பண்ணும். டேட்டா கேதர் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிக்காது பிடிக்கும், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரை விட உலகத்திலேயே அதுக்கு தான் நம்மள நல்லா தெரியும். எப்படி நம்ம கிட்ட பேசுறதும் அதுக்கு தெரியும். அதில் எங்கேஜ் பண்ணும்போது பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்குங்கிற ஒரு பின்பத்தை அது நம்மளுக்கு கிரியேட் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எங்கேயோ தள்ளிரும். ரியாலிட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ லைஃபே அப்படி கிடையாது. ஸோ அல்டிமேட்லி லோன்லியாக இருக்க முன்ன லோன்லியாகவே இருக்க வச்சிரும் இந்த ஏஐ பாட்ஸுகள் எல்லாம். இப்போ பசங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் டச்சில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது? கேம்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, படம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து குரூப்போட டச்சில் வச்சுக்கிறதுக்கு சூப்பரான டூல்ஸ். ஆனால் இதை மட்டுமே பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஆப்வியஸ்லி ஷாலோவாக தான் இருக்கும். பர்சனலாக டீப்பான கான்வர்சேஷன்ஸ்லாம் சிலது வச்சுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக திரும்ப என்ன வரும்? கே ஜோக்ஸ் வரும். பசங்களோட ஐசோலேஷன் காரணம் பசங்களே தான். பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? இதை பற்றிலாம் ஓப்பனாக பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க, ஷேர் பண்ணவும் தயங்க மாட்டாங்க, உட்காந்து கூடி அழுகவும் தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் கூட இமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி டீப்பாக சிலதெல்லாம் பேசி அவங்களோட கனெக்ஷனை ஃபாஸ்டர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட கனெக்ஷனும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் வருது. நம்ம வந்து லோன்லினஸாலே சரி பண்ணிடலாம், ஐசோலேஷன்லேயே சரி பண்ணிடலான்ட்டு யாரையும் ரீச் அவுட்டும் பண்ண மாட்டோம். ரீச் அவுட் பண்ண வந்தாலும் நம்மளுக்கு அதை அணுக தெரியாது. நம்மள அதுலேருந்து அந்த ஷெல்லேருந்து நம்மளால வெளியே வர முடியல. சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். எல்கேஜிலேருந்தோ யூகேஜிலேருந்தோ அப்போ இருந்த ஃப்ரெண்டு கூட இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். ஒரு மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் அதே ரிலேஷன்ஷிப்பில் இன்னெவிட்டபிளி என்ன பண்ண மாட்டோம், டைம் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ கரியர் ஸ்ட்ரெஸ் நிறைய வந்துடுச்சு, ஒன் சைடு லவ் பண்ணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் அப்படிலாம் இருந்தாலுமே லோவாக மெயின்டைன் பண்ணி நம்மளால பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டச்சில் வச்சுக்க முடியுது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, நம்மளுக்கு தேவையான இமோஷனல் சப்போர்ட்டுக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதா நம்ம மிகப்பெரிய தப்பு. ப்ராக்சிமிட்டிங்கிறது வேற, இன்டிமெசிங்கிறது வேற. கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராக்சிமிட்டி. இன்டிமெசிங்கிறது டீப்பான கனெக்ஷன்ஸ், இமோஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கனெக்ஷன்ஸ். நம்ம ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் இருந்தால் அது ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இமோஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கனெக்ஷன். அதில் வந்து இதே மாதிரி ப்ராக்சிமிட்டியான ரிலேஷன்ஷிப் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இன்டிமேட்டான இமோஷ்னலி க்ளோஸான ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தோன்னா வலி இருக்கும், காதல் இருக்கும், பெயின் இருக்கும், ஃபீலிங் சாரி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி இன்டெப்த் இமோஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியாது. இதை பற்றி இந்த சைடே நம்ம போக மாட்டோம், பேசவே மாட்டோம்ல அதை பற்றி. அதனால தான் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வீக்காகவும் இருக்கும். நம்ம வீக்காக இருந்து இமோஷ்னலி கொஞ்சம் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இல்லாத காரணத்தினால்தான் நம்ம கூட அவங்க பேசுறதுக்கும் தயங்குறாங்க. டயரிங்காக இருக்கும்ல ஆப்வியஸாக. குழந்தை மாதிரியோ ரொம்ப இம்மெச்சூர் மாதிரியோ இருந்தோன்னா அவங்க இன்னொரு குழந்தைய வளர்க்குற மாதிரி இருக்கும். எத்தனை குழந்தைய தான் அவங்க வளர்க்குறது? இப்போ நம்ம பாப்புலேஷன் மொத்தமாகவே 99% அப்படி தான் இருக்குங்கிறதுனால நம்மளோட பேசுறதுக்கே தயங்குறாங்க. நம்மளோட பேசுனாலே ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் பிலீஃப் வச்சுட்டே தான் வருவாங்க ஆப்வியஸாக. ஏன்னா 99% அப்படி தான் இருக்குது. 1%க்காக கம்ப்ளீட்டாக வல்னரபுளாக இருந்து ஓப்பனாக இருப்பாங்களான்னு கேட்டால் யாருமே இருக்க மாட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் இமோஷனலி மெச்சூராக இருந்தால் தான், அதையும் நல்லா தெரியப்படுத்தினா தான் நம்மளோட பேசவே ரெடியாக இருக்காங்க. அப்படி இல்லைனா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி டைரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்மளும் அதே லூப்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணுறோம், ரிஜெக்ட் ஆகுது, லோன்லி ஆகிறோம், ட்ரை பண்ணுறோம், ரிஜெக்ட் ஆகுது, லோன்லி ஆகிறோம், ட்ரை பண்ணுறோம், ரிஜெக்ட் ஆகிறோம், லோன்லி ஆகிறோம், ஐசோலேட் பண்ணுறோம், மறுபடியும் லோன்லினஸ் வேர்ஸ் ஆகுது. இதே கான்ஸ்டன்ட் லூப்லேயே தான் நம்ம மாட்டிக்கிட்டே இருந்ததுனால தான் நம்மளோட செல்ஃப் ஹேட்ரட் இங்கே இருக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து வி ட்ரீம் ஆஃப் ஹேவிங் லவ். நம்ம எல்லாருக்குமே காதல் வரணுன்ட்டு ஆசைலாம் நிறைய இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே என்டர் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. என்டர் ஆனாலும் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கேயுமே நம்மளுக்கு பெருசாக ஆம்பளைங்க எப்படி காதல் பண்ணுங்கிறது சொல்லியும் தரலை. இந்த கம்யூனிகேஷன், ட்ரஸ்ட்டு, காம்ப்ரமைஸு, ஆக்டிவ் லிசனிங் இதெல்லாம் வந்து சுத்து போட்டாலும் நமக்கு எப்படி பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச காம்ப்ரமைஸ் எல்லாம் மொத்தமாவே ஃபேமிலியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் சம்பாதிச்சுட்டு மட்டும் வந்துடுறது. அது அப்படி அந்த காம்ப்ரமைஸை நான் சொல்ல வரல. நான் சொல்ற காம்ப்ரமைஸ் வந்து விட்டு கொடுக்கறத தாண்டி அவங்களுக்காக அடாப்ட் பண்ணிக்கிறதும், 2 பேரும் சேர்ந்து இவால்வ் ஆகிறதும், 2 பேருமே புரிஞ்சு ஒரு டைனமிக் கொண்டு வரது. அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பேசி புரியப்படுத்தி தெரியப்படுத்தி அந்த மாதிரி தான் அந்த காம்ப்ரமைஸ் உருவாகுது. அவங்க சின்ன வயசுலேருந்தே சர்வைவல்காக இமோஷனலாக நிறைய யோசிச்சு வாழ்ந்ததுனால எம்பத்தி நிறைய
இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தாலே ஏதோ ஒரு தப்பா இருக்கு இவனுக்குள்ள, இவன் வந்து சோகமா இருக்கானோ சந்தோஷமா இருக்கானோ, ஏதோ இவனுக்குள்ள ஓடுதுங்கிறதோ கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிதான் எம்பத்தைஸ் பண்ண முடியும். இன்னொருத்தர் ஃபீலிங்கை அவங்களுக்கு புரியும். நம்மளுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்கும் புரிய மாட்டேங்குது, அவங்களோட வான்ஸும் புரிய மாட்டேங்குது, நீட்ஸும் புரிய மாட்டேங்குது, அவங்களை எப்படி ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அந்த காரணத்தால் தான் அவங்க ஏதாவது நம்ம கிட்ட சொல்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப சண்டை போட்டுறோம், திரும்ப பேட்டர் பண்ணிடுறோம் அவங்களையே, திரும்ப நீ தான் காரணம், நீயும் தான் அப்படி பண்ண, என்ன டென்ஷன் படுத்தாத, ஸ்ட்ரெஸ் பண்ணாத, எனக்கே வேற வேலை இருக்குன்ட்டு வேற விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணுவோமே தவிர அந்த விஷயத்தை சால்வ் பண்ணவே மாட்டேங்கிறோம். சால்வ் பண்ணாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதோ வேற மேட்டர், ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ரென்தன் ஆகும். சண்டையோ ஆர்கியூமெண்ட்டும் வந்துருச்சுன்னா ஒரேடியா அங்கிருந்து வெளில போயிடுறோம். அந்த சண்டையோ ஆர்கியூமெண்ட்டும் சால்வ் பண்றதுக்கு ட்ரையே பண்ண மாட்டேங்கிறோம். ஒரேடியா டிட்டாச் ஆயிடுறோம், ஒரேடியா ஷட் டவுன் ஆயிடுறோம், ஒரே மண்டெல்லாம் கொதிக்குது, டென்ஷன் ஆகுது. இல்லைன்னா திரும்ப அவங்களே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே ஊதி பெருசாக்கிடும். கான்ஃபிளிக்ட் ஒன்று அரைஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்னே நமக்கு எங்க இருந்துடா தெரியும்? எங்கடா இருக்கு? யாரா பண்ணீங்க? யாரை பார்த்தா நான் கத்துக்கிறது? ரோல் மாடல்ஸ் சொல்றேன். ரோல் மாடல்ஸ் நம்மளோட என்வாயர்மெண்ட்டோ, படம், அந்த மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு சீட் பண்ணிட்டு வந்தாலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தட்டி கேட்கறதோ, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுனோ அப்படியெல்லாம் சொல்லி நான் பார்த்ததும் கிடையாது. பசங்க குரூப்லலாம் ரேர், பண்ணாலும் ரேர். எப்போ நம்மள கெத்தா பார்ப்பாங்க, நக்கலா ஆல்ஃபாவா சிக்மாவா இருந்தாதான் பசங்களும் நம்மளை ஏற்றி விடுறாங்க. அதே மாதிரி என்வாயர்மெண்ட் இருக்கும் போது தான் மறுபடியும் நம்ம பசங்களை டிட்டாச்சாவோ டாமினன்ட்டான பர்சனாலிட்டியை வளர்த்தோ அப்படியே டெபிக்ஷன் ஆஃப் ஃபேன் ரூட்டேட் மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா? அதனால அது நம்மளுக்கு உடன்படுதா? கியூட்டா எவனாவது லவ் எல்லாம் ஷேர் பண்ணி கேர் பண்ற மாதிரிலாம் வெளிப்படுத்தினா அவனை சிம்புன்னு கலாச்சு அவனை ஆஃப் பண்ணி மொத்தமா போட்டு அடிச்சிருவாங்க. ஸோ நம்மளோட ரொமான்டிக் எக்ஸ்பிரஷனை வெளியப்படுத்துற ரெசிஸ்டன்ஸே நம்ம ஃப்ரெண்ட் குரூப்ல இருந்தே நிறைய வருது. ஹாஷ் ட்ரூத் என்னன்னா, லோன்லி மென் ஆர் ஆங்கிரி. அதுக்கு நான் சொன்ன மாதிரி காரணம் நம்ம பசங்களே தான். கண்டிஷனிங் நம்மளோட பசங்க, நம்மளோட மேல் ரோல் மாடல்ஸ், இந்த ஆல்ஃபா ரோல் மாடல்ஸ்லாம் நம்மள பண்ணி ட்ரிகர் பண்ணி ஒரு ஏத்துற எமோஷன் வந்து நம்ம டைரக்ட் பண்ணி விமன் பக்கம் போய் அங்கதான் காட்டுறோம். நம்ம சைட்ல இருந்து ரிலேஷன்ஷிப்பை டீபன் பண்றதுக்கு எஃபர்ட்டே போடாம வெறும் அட்டென்ஷன் மட்டும் நம்மளுக்கு வேணும், அவங்க சைட்ல இருந்து அட்டென்ஷன் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆப்வியஸா அது நடக்காத காரியம் இல்லையா? எப்படி கிடைக்கும்? நம்ம தான் கொடுக்கவே இல்லையே எதுவுமே திரும்ப வரதுக்கு. அவங்களுக்கு தேவைப்பட்டது சொல்றேன். அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்காம நம்ம சைடு நம்ம க்ரோ ஆகணும், நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும், காசு பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு ப்ராக்சிமிட்டி சொன்னல, அந்த ப்ராக்சிமிட்டி லெவல்லே இருக்கும்போது அவங்களுக்கோட எமோஷனல் நீட்ஸ் மீட் ஆகல. நம்ம மட்டும் திரும்ப என்ன பண்ணுவோம், அட்டென்ஷன் டிமாண்ட் பண்ணுவோம், அட்டென்ஷன் சீக்காது பண்ணுவோம். அது கிடைக்கலனா மறுபடியும் நம்மளுக்கு கோவம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கோவம் இருக்கும் போதே ஃபியூல் பண்ற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க, வேணும்னே ஃபீமேல் ஹேட்ரட் கான்டென்ட் எல்லாம் போடுறாங்க, அவங்க மக்குங்கிற மாதிரி கான்டென்ட் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னல. அப்படி நடந்து மேலதான் அந்த இடத்த சுப்பீரியரா காமிச்சு நம்ம ரேஜை மறுபடியும் வேலிடேட் பண்றாங்க, நம்ம தான் கரெக்ட்னு மறுபடியும் வேலிடேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் பொண்ணுங்க லைட்டா அசஞ்சாலே மிசாஜினிஸ்டிக்கா யோசிக்க தோணுது. அவங்களோட இன்ட்யூஷனோ அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸோ வச்சு ஏதாவது சொன்னாலும் கூட நமக்கு புரியாத காரணத்தினால அவங்கள மக்கா நினைக்கிறோமோ, அவங்கள அசிங்கப்படுத்துறோமோ, அவங்கள கலாய்க்கிறோமோ, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்மளுக்கு ஏன் குதூகலமாகுதுன்னு எனக்கு தெரியல. டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ற அந்த ஆல்ஃபா மென் கான்டென்ட் எல்லாம் போய் என்ன பண்ணுங்க, அவங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஏதாவது கோர்ஸ் விற்கிறாங்களா பாருங்க, சக்சஸ்ஃபுல் ஆகணும், பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா டாப் 1% ஆகணும், அந்த மாதிரி கோர்ஸ் வைக்கிறாங்களான்னு போய் பாருங்க. இல்லைனா அதுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்களா பாருங்க. பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும்தான் இதை பண்றது. உங்களை வேலிடேட் பண்ணி, உங்களை ஃபியூல் பண்ணி, உங்களை டார்கெட் ஆடியன்ஸா புல் பண்றாங்க. இந்த டார்கெட் ஆடியன்ஸை ரொம்ப பெரிய பூல் ஆக்கி அவங்க இந்த ப்ராடக்ட்டை இந்த டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட தான் வைப்பாங்க. ஆப்வியஸ்லி அப்பதான் நிறைய வைக்க முடியும்ல அந்த ப்ராடக்ட்டை. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சில ஃபீமேல் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டாலியேட் பண்றதுக்காக, அவங்க ஃபைட் பேக் பண்ணுங்கிறதுக்காக மேல் ஹேட்ரட் கான்டென்ட்டோ, மேல் ஹேட்ரட் ப்ராபகேண்டாவோ, இல்லைனா மேல் ஹேட்ரட் ஏதோ ஒன்று அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் ஃபிக்ஸானு கேட்டோம்னா கிடையாது. நம்ம அவங்கள டென்ஷன் பண்ணி, அவங்க நம்மள மறுபடியும் டென்ஷன் பண்ணி, நம்ம எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகி திரும்பன்ட்டு டென்னிஸ் பாலை நம்ம அடிச்சு அவங்க திரும்ப ஃபாஸ்டா அடிச்சு அதை இன்னும் நம்ம ஃபாஸ்டா அடிச்சு ஸ்பீடு ஏறிக்கிட்டே போகும். இந்த செக்ஸஸுக்கெல்லாம் இருக்கிற பிரிவினை வந்து ஆப்வியஸா இன்னும் ப்ளோ அப் ஆகிக்கிட்டே தான் போகுது. ஆனா அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன் சொல்லவா? அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பவுன்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அவங்கள ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவோம், அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவோம், கலாய்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி டைம்ல அடிமத்தனம் பண்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை ஸ்டாப் பண்ணோம்னா யாரால தெரியுமா ஸ்டாப் பண்ண முடியும்? நம்மளால தான் ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மள அதை பண்ண மாட்டாங்க. நம்மளாம் மாறிட்டா அவங்களோட ரேஜ் ஆப்வியஸா குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம தான் இன்ஃப்ளிக்ட் பண்ற ஆளே. இன்ஃப்ளிக்ட் பண்ண ஆளும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. இது ஆரம்பிச்சு ப்ளோ அப் ஆகி இவ்வளவு பெரிய காரணத்தோட முற்றுப்புள்ளி ஆரம்ப புள்ளியும் பெருசாக்குனதும் எல்லாம் நம்மளே, நிறைய பண்றதும் நம்மளே,
பெரிய இன்டென்சிட்டியில் பண்ணுறதும் நம்மளே. அவங்க அப்படி பண்ணவே கிடையாது. அவங்க பாட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஹேட்டர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம மாறிட்டு பெட்டர் ஆனோன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆப்வியஸாக கோவம் தான் குறையும். கொஞ்சம் குட்டி பாப்புலேஷன் ஒரு 10% 15% பண்ணாலும் 80% நம்மளை வேலிடேட் பண்ணுவாங்க, நம்மளுக்காக சந்தோஷப்படுவாங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணாதான் அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க ஸ்டாப் பண்ணுறதுல லாஜிக்கே கிடையாது. லோன்லியாக இருந்தால் யூஸ்வலி என்ன கன்சியூம் பண்ணுவோம்? பிரெயின் ராட் கன்சியூம் பண்ணுவோம், கில்மா கன்சியூம் பண்ணுவோம், இல்லைனா ஜெண்டர் ஹேட்ஃபுல் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பிரெயினை டிட்டாரியேட் தானே பண்ணுது. நம்மளுக்கு பிரெயின் மசிங்கி போன பிரெயின் தான். இதெல்லாம் ஆப்வியஸாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபீடு தான் பண்ண போகிறான். ஏன்னா அவனுக்கு எங்கேஜ்மெண்ட் முக்கியம். காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்களே, வேற ஆப்ஸ் எல்லாம் சண்டை போடுறதில்ல. யாருக்கு எங்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கோ அவன் தானே நம்பர் 1ல இருப்பான். அதனால அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த எங்கேஜ்மெண்ட்டை ஃபீட் பண்ணி அவனுங்கிற மாதிரி கான்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ரெட் பில் இன்செல் கான்டென்ட்லாம் நம்மளுக்கு லூப்பில் நம்ம பக்கம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. வச்சே அப்படியே நம்ம மைண்ட் செட்டை மாற்றி அதை மட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நம்ம போயிடுறோம். இப்போ ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் கூட ஆட்ஸாக வரும், சஜஷன்ஸில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த ஏஐ செலிபிரிட்டிஸோடையோ பர்சனாலிட்டிஸோடையோ சாட் பண்ணுறதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஸ்க்ரால் பண்ணும் போது நடுவில் அது ஒரு அல்காரிதம் ஹேட்டை கிரியேட் பண்ணாது. அல்காரிதம் ஹேட்டை புஷ் பண்ணாது. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை தான் ஆம்பிளிஃபை பண்ணும். கேட் வீடியோஸ் பார்த்தா கேட் வீடியோஸே தான் வரும். சாப்பாடு பிடிக்கிறவங்க மட்டும் இருந்தால் சாப்பாடு வீடியோஸே தான் வரும். இந்த இன்செல் ரெட் பில் சைடு மாட்டினா மட்டும்தான் அதை நம்மளுக்கு ஃபியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ராப்ல வந்து ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டோம். இதனால தான் சோஷியல் மீடியா எனிமிலாம் கிடையாது. யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணா அது ஒரு நல்ல டூல். நம்மளோட மைண்ட் செட்டை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதை தான் இன்டென்சிஃபை பண்ணும். நம்மளால நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ண முடியாம, ரிலேஷன்ஷிப்லாம் டச்சில் வச்சுக்க முடியாம இருக்கிற பிரச்சனைலாம் இருக்கிறத சோஷியல் மீடியா நல்லாவே சால்வ் பண்ணும். ஆனால் அந்த மாதிரி இன்டென்ஷன்ல யூஸ் பண்ணா மட்டும்தான். இப்போ ஏஐ நல்லா டெவலப் ஆக இன்னும் ஷார்ப்பாக ஏஐ ரெக்கமெண்டட் அல்காரிதம்ஸ் கேன் வர்சன் மென்டல் ஹெல்த் அண்ட் லோன்லினஸ்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சோஷியல் மீடியாவில் ஒரு டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் நமக்கு வரும். டார்கெட்டடா அல்காரிதம் ஃபீட் பண்ற மாதிரி. ஒரிஜினலா உலகம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசுனா இத்தனோண்டு மட்டும்தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அதை மட்டுமே தான் வரும். அதை தாண்டி வெளியவே வர மாட்டோம். வெளியே வரத்துக்கு நம்மளுக்கு மென்டல் ஸ்பேஸும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம பிரெயின்ல இருக்க ஒரு பயஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட நம்பிக்கையை வந்து நம்ம பிரேக் பண்ற மாதிரி கான்டென்ட் பார்க்கறதே வந்து ஹியூமன்ஸுக்கு கஷ்டம். அது வந்து ரேர். நம்மளோட நம்பிக்கையை ஃபீட் பண்ணுற மாதிரி இந்த குட்டி இதுக்கே மாட்டிப்போம். உலகம் இவ்வளோ பெருசுனா இந்த மாதிரி கக்கூன்லேருந்து வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி சோஷியல் மீடியாவிலேருந்து மட்டும் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணாமல் வெளியிலிருந்து புக்ஸ் மூலியமாவோ, ஆர்டிகல்ஸ் மூலியமாவோ, பேப்பர்ஸ் மூலியமாவோ, ஃபெமினின் பேஸ்டு படம் மூலியமாவோ, அப்போ தான் இந்த கக்கூனை தாண்டி இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம மண்டைக்குள்ளேயே போவோம். புதுசாக இருக்கும் நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறதுலாம். அது ஒரு பெரிய உலகமே இருக்குது. நெகட்டிவ் பிலீஃப்ஸையும் இப்படி தான் நம்மளால பீட் பண்ண முடியும். ஆஸ்மென் மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையே இந்த மாதிரி ஐசோலேஷனுக்கு புஷ் பண்ற வாழ்க்கையோ நம்மளோட என்வாயர்மெண்ட்டோ அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி யாராவது கண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டுக்காது. அவங்களோட ஒப்பீனியன் பெருசா நம்மளோட வாழ்க்கையை மாற்ற போறது கிடையாது. அவங்களோட ஒப்பீனியனோ அந்த இடத்துல நம்ம படுற நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்க சில அவமானமோ நம்ம வாழ்க்கையை மாற்ற போறது கிடையாது. நம்ம மாறி கொஞ்சம் இந்த ஹேட்ரட் எல்லாம் குறைச்சாதான் நம்ம வாழ்க்கை மாறும். ஹியூமன்ஸுக்கு டீப் லெவல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். நம்ம ஸ்ட்ரைவ் பண்றதுக்கோ, நம்ம growthக்கோ, நம்மளோட ஹாப்பினஸுக்கோ எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுக்கான சேஞ்சஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அவுட்டேட்டட் மிட்ஸோ, அவுட்டேட்டட் ஐடியாலஜியோ, அவுட்டேட்டடா இது மட்டும்தான் வாழ்க்கைங்கிற மாதிரி அதுலயே ஃபிக்ஸ் ஆகி இருக்காம அதை தாண்டி வாழ்க்கையை நிறைய கத்துக்க நினைச்சாலே நம்மளோட ஒரு பெர்செப்ஷனோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ ப்ராடனாகவும் நிறைய ஆங்கிளில் நம்மளால யோசிக்க முடியும். அப்புறம் ஆப்வியஸாக எமோஷன்ஸ்லாம் தாராளமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணி பழகி அப்படியே பண்ணி தான் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உடனே வந்துடாது. பண்ண பழக வந்துடும். இப்போ கிரிக்கெட்டே கற்றுக்கணும்னு நினச்சா ஒரு 2 வருஷம் டெய்லி பவுலிங் போட்டு பழக்கினா தான் ஒரு நாள் யாக்கர் வரும். நாளே யாக்கர் போட ட்ரை பண்ணால் வருமா? செக்கிங் தான் வரும். பரவாயில்ல, செக் பண்ணி தான் பழக போகிறோம். இப்போ நம்ம சைட்லேருந்து பண்ணாமல் நம்மளோட பார்ட்னர்கிட்ட அவங்க என்ன பார்த்துப்பாங்க, அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம இந்த மாதிரியே போவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பாரம் கூடும், டயர்டாகும், சண்டை வரும். அதுக்கு அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்ல, அட்லீஸ்ட் குறைச்சிக்கிட்டு ரெடியாகவே போகலாமல்ல. இந்த மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நிறைய டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டியாக இருக்கும். குழந்தைய பார்த்தா ஆசையாக விளையாட தோணாதா? அதுக்கும் ஆசை இருக்காதா? அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டியாக தான் கன்சிடர் ஆகும். ஃபோன் யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டி கிடையாது. அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான். எனக்கே வேலையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா, இங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா, எனக்கு டைமே இல்லை, நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கேன். தட் இஸ் மேக்கிங் திங்ஸ் வர்ஸ். தட் இஸ் மேக்கிங் அவர் லோன்லினஸ் வர்ஸ். தட் இஸ் அஸ் ஐசோலேட்டிங் அவர் செல்ஃப். ஆல்ரெடி வேலையிலையோ வெளியில இருந்து கிடைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையோ நம்மளை ஐசோலேட் பண்ணி நம்ம லோன்லினஸை வர்ஸன் தான் ஆக்கிறோம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சைடு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி ரன் பண்ணி ஃபேமிலியோட இன்வால்வ் ஆனோம்னா அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதுக்கு தான் இந்த வீடியோ எஸ்ஸே.
உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் மாற்று கருத்துகள் தாராளமா கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க, டிஸ்கஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளோட இன்னர் வேர்ல்டு தான் வெளியில எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியா மாறும். நம்ம இன்னர் வேர்ல்ட்ல நம்ம பார்ட்னரோ புள்ளக்குட்டியோ தான் நம்ம சந்தோஷம் நினைச்சா அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். என்னதான் வேலையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே மூஞ்சி மலரும். நம்மளுக்கு என்ன அதை தாண்டி ஏதாவது பண்ணா மலர்ந்துகிட்டா இருக்கு. மேல் லோன்லினஸ் எபிடமிக்னு நம்மளே நமக்கு பண்ணிக்கிறது தான் இருக்கு.